ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே நமக்கு என்கிறது நவகிரக ஸ்தோத்திரம். திங்களூருக்கு அடுத்தது நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது செவ்வாய் என்கின்ற அங்காரகன் கூடிய தலமாகிய வைத்தீஸ்வரன் கோயிலாகும். வைத்தீஸ்வரன் கோயில் தென்னாட்டின் தலைசிறந்த பிரார்த்தனை ஸ்தலங்களில் ஒன்றாகிறது. இந்த கோயில் வரலாறு என்ன கூறுகின்றது இப்போது பார்க்கலாம். இந்த திருக்குளத்தில் குளித்தெழுந்தால் சகல நோய்களும் தீரும் என்பது ஒரு கிண்ணம். இந்த ஸ்தலத்தில் அடியப்பதால் பில்லி சூனியம் முதலானவை கூட அகரும் என்பார்கள். தென்னாட்டின் தலைசிறந்த பிரார்த்தனை ஸ்தலமாக இது விளங்குகின்றது. இதற்கு புள்ளிருக்கு வேலூர் என்ற பாடல் பெற்ற ஸ்தலமாக இது அழைக்கப்படுகின்றது. பலராலும் பொதுவாக வைத்தீஸ்வரன் கோயில் என்றே அழைக்கப்படுகின்றது. சோழ நாட்டில் தஞ்சை மாவட்டத்தின் காவிரியின் வடகரை ஸ்தலங்களில் 16வது ஸ்தலமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த தர்மயாதனத்துக்கு சொந்தமாக 21 கோயில்களில் மிகவும் பிரபலமான கோயில் இதுவாகும். பெயர் காரணம் புல், இருக்கு, ரிக்வேதம், வேல், முருகன், ஊர் ஆகிய இந்த 4வரும் புசித்ததால் புள்ளிருக்கு வேலூர், அதாவது ஜடாயு, ரிக்வேதம், முருகன், சூரியன் ஆகியோர் இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்து வழிபட்டார்கள் என்பது ஒரு வரலாறு. சடாயுபுரி, கந்தபுரி, வேதபுரி என்றும் அங்காரகன் வழிபட்டால் அங்காரகபுரம் என்றும் இது அழைக்கப்படுகின்றது. அம்பிகை பூஜித்து மேல் அம்பிகாபுரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. வினைதீர்த்தான் கோயில், தையல் நாயகி கோயில் மற்றும் வழக்கில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் என பல பெயர்கள் இந்த கோயிலுக்கு உண்டு. கோயில் அமைப்பு 4 கோவில்கள் உயர்ந்த மதில்களோடு கூடிய கோயில். மேற்கே நோக்கி இறைவன் சந்நிதி கொண்டது. அம்பாள் சந்நிதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. தெற்கில் கணேசன், திகழ் மேற்கில் பைரவரும், தொக்க வடக்கில் தொடர்காடி மிக்க கிழக்கு ஒளிரும் வேரனை உற்று பணிந்து வைந்தேன் புள்ளிருக்கு வேலூரில் போய் என்னும் பாடலின் மூலம் வைத்தியநாத சுவாமி ஆலயத்தில் தெற்கில் கணபதியும், மேற்கில் பைரவரும், வடக்கில் காளியும், கிழக்கில் வீரபத்ரரும் காவல் புரிகின்றார்கள் என்பது அறியலாம். தீர்த்தம் கோயிலுக்குள் உள்ளேயே இருக்கின்றது. இது சித்தாமிரத தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. 4 புறங்களிலும் மண்டபத்தோடும் படிக்கட்டுகளும் நடுவில் நீராழி மண்டபத்தோடும் விளங்குகின்றது இந்த திருக்கோயிலின் தீர்த்தம். கிருதயுகத்தில் காமதேவன் இறைவனை தன் முளைப்பால் கொண்டு திருமஞ்சனம் ஆட்டிய சம்பவம் இதுவே என்று சொல்லப்படுகின்றது. அதுவே புனித தீர்த்தமாக பெருகி இங்கு அமைந்தது என்பர். இதன் காரணமாக கோக்ஷார தீர்த்தம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. சனானந்த முனிவர் இங்கு தவம் செய்து கொண்டிருந்த போது பாம்பால் துரத்தப்பெற்று தவளை ஒன்று தண்ணீரில் குதித்து அவர் தவத்தை கலைத்தது. முனிவர் குளத்தில் பாம்பும் தவணையும் வாசம் செய்யக்கூடாது என்று சவித்ததால் இக்குளத்தில் தவளைகள் வசிப்பதில்லை. இந்த திருக்குளத்தில் குளித்திருந்தால் சகல நோய்களும் தீரும் என்பது திண்ணம். நோய் தீர குளத்தில் வெள்ளம் கரைத்து விடுவதும், பிரகாரத்தில் உள்ள மரப்பெட்டியில் உப்பு மிளகு இரண்டையும் கலந்து கொட்டுவதும் இன்றும் உள்ள ஒரு பிரார்த்தனை வழக்கமாகும். சித்தாமிரத தீர்த்தம் தவிர கோதண்ட தீர்த்தம், கௌதம தீர்த்தம், வில்ல தீர்த்தம், அங்கசந்தன தீர்த்தம், முனிவர் தீர்த்தம் என்று வேறு தீர்த்தங்களும் இங்கு இருக்கின்றன. இந்த மூர்த்திகளின் பெயர் ஸ்ரீ வைத்தியநாதன், வைத்தீஸ்வரன். அம்பாளின் பெயர் தையல் நாயகி. முருகன் செல்வமுத்துக்குமரன் என்னும் பெயரோடு விளங்குகின்றார். கோழிலி தலம் என்று அழைக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோயிலில் நவகிரகனின் வக்ரமில்லாமல் வரிசையாக ஈஸ்வரன் சன்னதிக்கு பின்புறம் நோய்கள் தீர வேண்டி பிரார்த்தித்திருக்கும் காட்சியை காணலாம். அங்காரகன் செங்குஷ்ட நோயை தீர்த்தபடியால் அங்காரக ஸ்தலமாகின்றது. அங்காரகனுக்கு தனிச்சன்னதி உண்டு. மூல விக்கிரகத்தோடு உச்ச விக்கிரகமும் அங்காரகனும் உண்டு. இரண்டும் தனித்தனி சன்னதிகளாக உள்ளன. அங்காரக தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவதால் தோஷம் நீங்க பெறுவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. நவகிரகங்களுக்கு அடுத்தாற்போல் 63 நாயன்மார்களும் சப்த கன்னியர் ஆகியோர் இங்கே இருக்கின்றார்கள். சித்தர் விஷ்ணுரூபத்தில் தன்வந்திரி சித்தர் இங்கே விஷ்ணுரூபத்தில் அமர்ந்திருக்கும் வடிவத்தையும் நாம் காணலாம். துர்க்கை மற்றும் சகசலிங்கம் இங்கே உள்ளன. முருகன் சூரபத்மனை வெல்ல வேல் வாங்கிய தலம் இது. இறைவன் 4448 நோய்களும் அதோடு ஊழியர்களும் தீர்க்க அவர் வைத்தியநாதராய் எழுந்திருக்கின்றார். வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை இங்கு வரும்போது அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். கள்ளாந்த பூங்குன்றை மதமத்தம் கதிமதியும் கள்ளாந்த பூங்குன்றை மதமத்தம் கதிமதியம் கள்ளாந்த பூங்குன்றை மதமத்தம் கதிமதியம் லாந்த பூங்குன்றை மதமத்தம் கதிர்மதியம் கள்ளாந்த பூங்குன்றை மதமத்தம் கதிர்மதியம் மதமத்தம் கதிர்மதியம் மதமத்தம் கதிர்மதியம் உள்ளாந்த சடை முடியம் பெருமாள் உள்ளாந்த சடை முடியம் பெருமானாருடையுமிடம் உள்ளாந்த சடை முடி எம்பெருமானாருரையும் இடம் உள்ளாந்த
சடை முடியும் பெருமானார் உரையும் இடம் உள்ளார்ந்த சடை முடியும் பெருமானார் உரையும் இடம் தள்ளாய சம்பாரி சடா என்பார் தாமிருவர் தள்ளாய சம்பாரி சடா என்பார் தாமிருவர் தள்ளாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர் தள்ளாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர் தள்ளாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர் உள்ளானார் கரையில் இடம் புள்ளிருக்கு வேலூரே உள்ளானார் கரையில் இடம் புள்ளிருக்கு வேலூரே தள்ளாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர் புள்ளானார் அரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே புள்ளானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே தள்ளாய சம்பாதி சடா என்பார் தாம் இருவர் புள்ளானாரிடம் புள்ளிருக்கு வேலூரே புள்ளானார் கரையன் இடம் புள்ளிருக்கு வேலூரே செடியாய உடல் தீர்ப்பான் செடியாய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தாவான் செடியாய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தாவான் கொடியாடிக்கு அடிமை செய்த உள்ளிருக்கு வேலூரை கொடியாடிக்கு அடிமை செய்த உள்ளிருக்கு வேலூரை கொடியாடிக்கு அடிமை செய்த உள்ளிருக்கு வேலூரை ஒள்ளியாடிக்கு அடிமை செய்த உள்ளிருக்கு வேலூரை கடியாந்த பொழில் காழிக்கவுனியன் சம்பல் சொல் கடியாந்த பொழில் காழிக்கவுனியல் சம்பந்தல் சொல் மடியாறு சொல்ல வல்லார் இல்லையாம் மறுபிறப்பே மடியாறு சொல்ல வல்லார் இல்லையாம் மறுபிறப்பே மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே இல்லையா சொல்ல வல்லார்க்கு சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே மறுபிறப்பே இல்லையாம் இல்லையாம் மறுபிறப்பே செடியாய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தாவான் கொடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியாந்த பொழில் காழி கவுனியன் சம்பந்தல் சொல் மடியாது சொல்ல வல்லார் இல்லையா மறுபிறப்பே மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே
திருச்சிற்றம்பலம். அவ்வினை கிவ்வினை யாமென்று சொல்லுதும் அஃதறிவீர் உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கூனமன்றே கைவினை வந்தும் பிரான் கழல் போற்றுதும் தாமடியோம் செய்வினை வந்தம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம் காவினை எட்டும் குலம்பல தொட்டும் கனிமனத்தால் ஏவினையால் எயில் மூன்று எய்தீர் இன்றீரும் பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்தம்மை தீண்டப் பெறா திருநீலகண்டம் மண்ணாதி பூதமொடு வெண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ புனலும் நீ ரவியும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவும் நீ புகழ நாகிரகங்கள் 9 நீ என்ற புவனங்கள் பெற்றவளும் நீ எண்ணிய ஜீவ கோடிகளின்ற கப்பனே என் குறைகள் யாரு குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே எனையாண்ட தில்லை வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட கோணாட வானுலக கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி முனி அஷ்டபாலகருமாட நரை தும்பையருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோடு உனை பாடி என்னை நாடி இது வேளை விரைந்தோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லை வாழ் நடராஜனே